Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல best out from waste DIY பண்ண போறோம். இந்த DIYக்கு என்னென்ன waste materials யூஸ் பண்ணிருக்கேன்னு காட்டுறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இது எல்லாமே waste plastic cups. நம்ம வீட்ல இருக்கிற திங்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி பெரிய பெரிய பாட்டில்ஸ்க்கு கேப் கொடுத்திருப்பாங்க. அது வச்சு தான் இன்னைக்கு ரீயூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உள்ளன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பிளாஸ்டிக் கப்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரு ரவுண்ட் ஸ்டிக் ஆயிடுச்சுன்னா அது கொட்டின மாதிரியே ரோல் பண்ணிட்டே வரணும். இந்த டெக்கர் பீசஸ் இப்போ வரப்போற ஃபெஸ்டிவல்ஸ்க்கு டெக்கரேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் கிடைக்கிறப்ப இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நவராத்திரியில கூட பிளேட் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சைட்ஸ்ல ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். சென்டர்ல ஃபோம் ஷீட் ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உள்ளன் ரோல் பண்ணதுக்கு மேல மிரர் ஸ்டிக் பண்ண போறேன். உங்ககிட்ட என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கோ நீங்க யூஸ் பண்ணுங்க. கிளிட்டர் ஸ்டோன்ஸ், ஸ்டம்கீஸ் எது இருந்தாலும் ஸ்டிக் பண்ணலாம். நான் டைமண்ட் ஷேப் மிரர் ஸ்டிக் பண்றேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் பெரிய சைஸ் கப் இருக்கு. இதுக்கும் சேம் மெத்தட்ல உள்ளன் ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றதால நிறைய ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இது டீ லைட் கேண்டில்ஸ்க்கு ஹோல்டர்ஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் பெருசா இருக்கிறதால 2 லைனுக்கு மிரர் ஸ்டிக் பண்ண போறேன். மிரர் பீசஸ் ஹோல்சேல் ஷாப்ல வாங்குங்க. அங்கதான் கம்மி ரேட்லயே நிறைய பீசஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சென்டர் கேப்ல ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ டெக்கரேட் பண்ண கப்ஸ்ல ஃபர்ஸ்ட் லேயரா இதை ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது ஸ்டிக் பண்ண அப்புறம் ஃபினிஷிங் லுக் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபெவிகால் அப்ளை பண்றதால அங்கங்க ஒயிட் கலர்ஸ்ல தெரியும். பட் நல்லா ட்ரை ஆன அப்புறம் இந்த ஒயிட் கலர்ஸ் எல்லாமே போயிடும். அப்ப பார்க்க நீட்டா இருக்கும். இதே மாதிரி எல்லா பீசஸ்க்கும் ஸ்டிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ இந்த கப்ஸ் எல்லாமே கேண்டில் ஹோல்டரா யூஸ் பண்ண போறேன். ஸோ கேண்டில்ஸ் எல்லாமே ஸ்மால் சைஸ் கப்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு சென்டர்ல ரோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடுறேன். இப்போ கேண்டில்ஸ் லைட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர்த்தி பிளேட்ஸ் டெக்கரேஷன்ஸ்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபெஸ்டிவல்ஸ் அப்ப நம்ம வீடு என்ட்ரன்ஸ்ல டெக்கரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.